வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பனியோ. அத்தியாயம் 5. நீர்ப்போத்தலில் தண்ணீர் தீந்துவிட அதனை நிரப்புவதற்காக உணவு உண்ணும் அறைக்கு சென்றாள் சூர்யா. அங்கு தண்ணீர் பிடித்துவிட்டு திரும்பவும் பின்னே நின்றிருந்தான் பாஸ்கர். அவனை பார்த்து அவளுக்கு கோபமாக வந்தது. அவனை கண்டுகொள்ளாமல் அவனை கடந்து செல்ல முற்பட, என்ன சூர்யா, 3 நாள் லீவ் முடிஞ்சு நான் வந்திருக்கேன், என்ன ஏதுன்னு என்கிட்ட எதுவும் கேட்க மாட்டீங்களா? அவள் மனதிற்குள், 3 நாளா உன்னை பார்க்காம ரொம்ப நல்லாவே இருந்துச்சு என நினைத்து கொண்டே அவனை கடந்து சென்றாள். கைகளை நீட்டி அவளை தடுத்தவன், என்ன சூர்யா, இங்கே நான் பேசிட்டே இருக்கேன், நீங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? இப்போ என்ன சார் பிரச்சனை உங்களுக்கு? நீங்கள் கேட்டதுக்கு நான் பதில் சொல்லலைன்னா உங்ககிட்ட பேச எனக்கு விருப்பம் இல்லைன்னு அர்த்தம். வழிய விடுங்க என கடுமையாக பேசிவிட்டு வெளியேறி விட்டாள். அவள் பேசிய வார்த்தைகள் அவனுக்கு சிறிதும் அவமதிப்பாக தெரியவில்லை. முதல் முறை என்றால் அவனுக்கு அப்படி தோன்றியிருக்கலாம். ஆனால் அங்கிருக்கும் பல பெண்களிடம் அடிக்கடி இதனைப் போல் வாங்கி கட்டிக்கொள்வதால் அவன் பெரிதாக அலட்டிக்கொள்ளவில்லை. பாஸ்கர் அங்கு சூப்பர்வைசராக பணிபுரிகிறான். வயது 45க்கும் அதிகம். அங்கிருக்கும் பெண்களை வரம்பு மீறி நோட்டமிடுவதும் போகும்போதும் வரும்போதும் யதார்த்தமாக இடிப்பது போல் அவர்கள் மீது உரசி செல்வதுமாக அவனுடைய செயல்கள் இருந்தன. அவனுடைய வயதின் காரணமாக சில பெண்கள் இதனை பெரிதாக கண்டுகொள்ளவில்லை. சிலர் அவனுடைய அல்ப புத்தியை தெரிந்து வைத்திருந்தனர். யாரும் இதை பற்றி அங்கு புகார் செய்ததும் இல்லை. அதனால் அவனை பற்றி நிர்வாகத்திற்கும் தெரியவில்லை. தன்னுடைய இடத்திற்கு வந்து நின்றாள் சூர்யா. என்னடி, திரும்பவும் ஏன் மூஞ்சி இப்படி வச்சிருக்க? அதான் நான் உன்கிட்ட சாரி கேட்டனே. சந்திரிகா கூற, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சந்து, அந்த பாஸ்கர் சார் வந்து வளைஞ்சிட்டு நின்னாரு, அதான் எரிச்சலாக இருக்கு. அவனுக்கெல்லாம் என்ன சாருன்னு மரியாதை? அவன் கிடக்குறான், நீ ஃப்ரீயாக விடு. நம்மளை மாதிரி பொண்ணுங்க குடும்ப சூழ்நிலை காரணமாக தான் வேலைக்கு வரோம். நாம் எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று இருக்கத்தான் செய்யுது. என்ன பண்ணுறது? நம்ம மனசை தைரியமாக வச்சுக்கிட்டு இவன்களை எதிர்த்து நின்னாதான் நாம் நம்ம குடும்பத்தை பார்த்துக்க முடியும். விடு, அதையே யோசிக்காத என சந்திரிகா அவளை சமாதானம் செய்தாள். வீட்டிற்கு செல்வதற்காக பஸ் நிலையத்தில் காத்திருந்தாள் சூர்யா. அப்பொழுது அவளுடைய போன் அடித்தது. சத்யாவின் தோழி பிரியாவின் எண்தான் அது. அதனை ஏற்றவள், ஹலோ பிரியா, நான் இன்னும் வீட்டுக்கு போகல, வீட்டுக்கு போனதும் சத்யா கிட்ட ஃபோன் பண்ண சொல்றேனே என்றாள். இல்லக்கா, நான் உங்ககிட்ட பேசதான் ஃபோன் பண்ணேன். என்கிட்டயா? என்ன விஷயம்? ஏதாவது பிரச்சனையா? காலேஜில் ஏதாவது நடந்ததா? சூர்யா சற்று பதட்டமாக கேட்க, ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. காலேஜில் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் ஒரு செலிப்ரேஷன் வருது. நாங்கள் 10 பேராக பிரிஞ்சு ஒரே மாதிரி ட்ரெஸ் எடுக்கலாம்னு பேசி சாரியும் செலக்ட் பண்ணிட்டோம். ஆனால் சத்யா இப்போ வேண்டாம்னு சொல்கிறா. நாங்களும் எவ்வளவோ சொல்லி பார்த்துட்டோம். நீங்களாவது அவகிட்ட சொல்லுங்களேன். ஏன், எதுக்காக அப்படி சொன்னா? அது வந்து அக்கா, சாரி கொஞ்சம் விலை அதிகம், 5000 ரூபாய், அதான் அவ வேண்டான்னு சொல்றா. என்னது 5000மா? ஏன் உங்களுக்கு இந்த 1000, 1500 ரூபாய்க்கெல்லாம் புடவை கிடைக்கலையா என்ன? என்னக்கா நீங்களே இப்படி சொல்றீங்க? சற்று வாய் விட்டு சிரித்தாள் சூர்யா. சரி சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சத்யாவுக்கும் சேர்த்தே ட்ரெஸ் ஆர்டர் பண்ணிடுங்க. பணம் நான் தரேன். ஆனால் அவகிட்ட இப்போ சொல்ல வேண்டாம், சரியா? ஓகே அக்கா, ரொம்ப தேங்க்ஸ் என ஃபோனை வைத்து விட்டாள் அவள். இந்த பொண்ணையே இப்படி இருக்கா? இந்த மாதிரி சந்தோஷம் எல்லாம் படிக்கிற வயசில் தானே கிடைக்கும். பணம் இல்லைன்றதுக்காக அதையெல்லாம் அனுபவிக்காமல் விட்டுற முடியுமா என்ன? மனதில் நினைத்து கொண்டிருக்க பேருந்து வரவும் அதில் ஏறி வீட்டிற்கு சென்றாள். சூர்யா வீட்டிற்குள் நுழையவும் ராதா சமைத்து கொண்டிருந்தார். சத்யா படித்து கொண்டிருந்தாள். சூர்யாவும் முகம் கழுவி உடை மாற்றிவிட்டு ராதா கொடுத்த காஃபியை அருந்தியபடியே போட்டித் தேர்வுக்கு படிப்பதற்காக அமர்ந்தாள். பிரியா ஃபோன் செய்ததை பற்றி சூர்யா சத்யாவிடம் எதுவும் கூறவில்லை. சூர்யா வணிகவியல் பிரிவில் படிக்கிறாள், சத்யா கணிதவியல் பிரிவு. எனவே தனக்கு ஏற்படும் சந்தேகங்களை தனது தங்கையிடம் கேட்டு படித்து கொண்டிருந்தாள் சூர்யா. பின்பு நேரமாகிவிடவும் மூவரும் உணவருந்திவிட்டு படுக்க சென்றனர். விடியல் புதியதாக பிறக்க அந்த நாள் ஆரம்பமானது. இங்கு 2 முட்டைகளை பொரித்து ரொட்டிகளை வரட்டி 2 டம்ளர்
பழச்சாற்றையும் தயார் செய்து உணவு மேஜையில் எடுத்து வைத்தான் யுவா. மாடியிலிருந்து தயாராகி இறங்கி வந்தான் தேவ், தான் வழக்கமாக அணியும் அதே கருப்பு நிற உடையில். ஹாய் ப்ரோ, குட் மார்னிங் யுவா கூற அங்கு பதில் இல்லை. யுவா அதற்கு பெரிதாக அலட்டிக்கொள்ளவும் இல்லை. பழச்சாற்றை அருந்திக் கொண்டே காலை உணவை சாப்பிட ஆரம்பித்தான் தேவ். தோள்களை குலுக்கிக் கொண்டவன் தானும் உணவு உண்ண ஆரம்பித்தான். இப்பெல்லாம் நீ ஸ்மோக் பண்றதை விட்டுட்டியா என்ன? யுவா கேட்க இமைகளை சுருக்கி அவனை பார்த்தான் தேவ். இல்ல, இப்பெல்லாம் நீ ஸ்மோக் பண்றதை பார்க்க முடியலையே, அதான் கேட்டேன். தேவ் எதுவும் பதில் கூறாமல் மீண்டும் உணவு உண்பதிலேயே குறியாக இருக்க, யாரையாவது லவ் பண்றியா தேவ்? மீண்டும் யுவா அடுத்த கேள்வியை கேட்டான். தலையை குனிந்து கொண்டே இமைகளை மட்டும் தூக்கி அவனை பார்த்து முறைத்தான் இவன். அவனுடைய பார்வையை கண்டதும் கையில் ரொட்டி துண்டுகளை எடுத்துக்கொண்டு உடைமாற்றி வருவதாக கூறி மாடிக்கு சென்று விட்டான். இருவரும் ஒன்றாக கிளம்பி தங்களுடைய காரில் சென்றனர். வரும் வழியில் யுவா வாய் ஓயாமல் பேசிக்கொண்டே வர தேவ் எதுவும் பேசவில்லை. ப்ரோ ப்ளீஸ், அப்பப்போ ஏதாவது வாயை திறந்து பேசு, இல்லைன்னா எல்லாரும் உன்னை வாய் பேச முடியாதவன் நினைச்சிடுவாங்க. கொஞ்ச நேரம் வாயை மூடிட்டு ஒழுங்கா வண்டியை ஓட்டுறியா? சத்தமாக அதிர்ந்து அவன் பேச யுவா தன் ஒற்றை விரலை காதில் விட்டு தேய்த்து கொண்டான். ரொம்ப தேங்க்ஸ் தேவ். காலையில் குளிக்கும் போதே இந்த பக்கம் காதில் தண்ணி போய் அடைச்சிக்கிச்சு. என்னெல்லாமோ போட்டு தொடச்சி பார்த்துட்டேன், போகவே இல்லை. இப்போ நீ போட்ட சத்தத்தில் அது தானாகவே கிளியர் ஆயிடுச்சு. தேங்க்ஸ் ஃபார் தட் என்றதும் மேலும் ஒரு முறைப்பை அவனுக்கு பதிலாக கொடுத்தவன் ஜன்னல் வழியே வெளியே பார்த்தபடி அன்று சூர்யாவும் சந்திரிகாவும் ஒரே நேரத்தில் கடைக்கு வந்திருந்தனர். இருவரும் பேசிக்கொண்டே உள்ளே செல்ல அங்கு அஞ்சலி கீழே நின்று இருந்தாள். வழக்கமாக அங்கு வேலை செய்பவர்கள் படிக்கட்டு வழியாகத்தான் மேலே செல்வார்கள். ஆனால் அஞ்சலி மட்டும் மின்தூக்கியை பயன்படுத்துவாள். அன்று மின்தூக்கி வேலை செய்யாததால் அவள் யோசனையுடன் நின்றிருந்தாள். கடையின் வெளியே தேவை இறக்கிவிட்டு வண்டியை பார்க் செய்வதற்காக யுவா சென்று விட்டான். நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேனே என கூறவும் சூர்யாவுக்கு தயக்கமாக இருந்தது. அவளுடைய குறையை சுட்டிக்காட்டுவதாக இறந்துவிடக்கூடாது என்பதால் சூர்யா மெதுவாக, அஞ்சலி வாங்க, நாம ஸ்டெப்ஸ் வழியாவே போயிடலாமே என அழைக்க, உனக்கு எதுக்கடி இந்த தேவையில்லாத வேலை? சந்திரிகா சூர்யாவின் காது கடித்தாள். அவளை பார்த்து முறைத்தவள் அஞ்சலியுடன் சேர்ந்து படியேற ஆரம்பித்தாள். மூவரும் சிறிது தூரம் நடந்திருக்க திடீரென அஞ்சலி தடுமாறி விழப்போக சூர்யா பதறி அவளை பிடித்தாள். பார்த்து பார்த்து என அவள் கைகளை பிடிக்க, அடுத்ததாக அவளுடைய தோள்களை பற்றி நிறுத்தியிருந்தது ஒரு கரம். அஞ்சலி, சூர்யா, சந்திரிகா மூவரும் திரும்பி பார்க்க தேவ்தான் அஞ்சலியின் தோள்களை பற்றி நிறுத்தியிருந்தான். அத்தோடு நில்லாமல் அஞ்சலியை அப்படியே தன் கைகளில் தூக்கி கொண்டு படிகளில் ஏறினான். சூர்யாவும் சந்திரிகாவும் அதிர்ச்சியில் அப்படியே நின்றிருந்தனர். அப்படியே மேலே சென்று அவளை இறக்கிவிட்டதும் அஞ்சலி தேவின் முகத்தையே பார்த்து கொண்டு நின்றிருந்தாள். தேங்க்ஸ் என அவள் கூற வர அதற்குள் தேவ் கீழே இறங்கி வந்துவிட்டான். அதிர்ச்சியில் உறைந்து நிற்கும் இருவரையும் பார்த்து, யுவா, 2 பேரும் இங்கே என்ன பண்றீங்க? அவன் குரலில் இருவரும் நடப்புக்கு வந்தனர். இருவரின் பார்வையும் கீழே வந்த தேவ் மீதே இருக்க, யுவா மீண்டும் என்ன நடக்குது இங்க? ஏன் 2 பேரும் தேவ முறைச்சு பார்த்துட்டு இருக்கீங்க என கேட்க, எது முறைச்சுமா என மனதில் நினைக்க தேவ் அவர்களை நிமிர்ந்து பார்த்தான். அவன் பார்த்த பார்வையில் இருவரும் எதுவும் பேசாமல் மேலே செல்ல, மதி என்ற குரல் அவளை நிறுத்தியது. தேவ்தான் சூர்யாவை அவ்வாறு அழைத்திருந்தான். 2 நொடி அவளை பார்த்தவன் ஒன்றுமில்லை என்றுரைக்க அவளும் ஏமாற்றமாக திரும்பினாள். அதன் பிறகு தேவ் அங்கிருந்த பணியாளரிடம், லிஃப்ட் ஒழுங்கா வேலை செய்தா இல்லையான்னு பார்க்க மாட்டீங்களா? சர்வீஸ் பண்ண ஆள் வர சொல்லியாச்சா இல்லையா? சற்று கோபமாகவே கேட்டான். சொல்லிட்டேன் சார், இன்னைக்கு காலையில இருந்து தான் லிஃப்ட் ஒர்க் ஆகல, சீக்கிரம் சரி பண்ணலாம் சார் என அவர் கூற, அதற்குள் பணியாட்கள் வந்துவிட்டனர். தேவ் அவர்களிடம் எவ்வளவு சீக்கிரம் சரி பண்ண முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் ரெடி ஆகணும் என அவர்களை துரிதப்படுத்தினான். தேவ் ரிலாக்ஸ், ஏன் டென்ஷனா இருக்க? யுவா கேட்க, இன்னைக்கு லெஃப்ட் ஒர்க் ஆகாதனால
அஞ்சலி ஸ்டெப்ஸில் ஏறி போக ட்ரை பண்ணியிருக்கா. கால் ஸ்லிப் ஆயிடுச்சு. மத் என அவன் ஆரம்பித்தவன், நல்ல வேளை சூர்யா கரெக்டாக பிடிச்சுக்கிட்டாங்க, அதனால் எதுவும் ஆகலை என்றவன் அந்த பழுது பார்க்கும் வேளையில் கவனத்தை திருப்பினான். அதனை சரி செய்ய சில மணி நேரங்கள் ஆனது. அதுவரை தேவ் அங்கேயே காத்திருந்து அந்த லிஃப்ட் சரியான பிறகே தன் வேலைகளை கவனிக்க சென்றான். கதையின் இந்த பகுதி பிடித்திருந்தால் ஒரு லைக் செய்யவும். கதையை பற்றிய உங்கள் விமர்சனங்களை கமெண்டில் தெரிவிக்கவும். கதையின் அடுத்தடுத்த அப்டேட்டுகளை பெற நிலா பெனா நாவல்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.